ஹியர். நான் வந்து சமீபத்தில மதுரையிலேருந்து சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்து போய் விசிட் பண்ணியிருந்தேன். அந்த சென்னை புத்தக கண்காட்சியில நான் என்னென்னலாம் புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். பிளஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது சென்னை புக் ஃபேர் விசிட் பண்றது. ஸோ மை ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ நடிக்கலுமே நான் வந்து சொல்றேன். முதல் புத்தகம் வந்து கிரியாவின் தற்கால தமிழகராதி அப்படிங்கிற புத்தகம். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, இதுல இருக்கிற எந்த புத்தகமுமே வந்து நான் வாங்கல. ஏன்னா நான் வந்து ரொம்பவே கான்ஷியஸா நம்ம மதுரை புக் ஃபேர்ல வாங்கின புக்ஸே நம்ம வந்து பாதியா படிச்சு அப்படியே தான் இருக்கு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஹோல்ட் மோர் புக்ஸ். அதனால நான் வந்து இந்த தடவை எந்த புத்தகமும் வாங்கல. இதுல இருக்கிற எல்லா புத்தகங்களுமே வந்து எங்க அப்பா தான் வாங்கினாங்க. ஸோ வாட் எவர் புக்ஸ் யூ ஆர் சீயிங் இன் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் அவங்களுடைய சாய்ஸ் தான். முதல் புத்தகம் வந்து கிரியாவின் தற்கால தமிழகராதி அப்படிங்கிற புத்தகம். கிரியா பப்ளிகேஷன்ஸ்ல தான் இந்த புத்தகம் வாங்கியிருந்தாங்க. இதோடைய விலை வந்து 1100 ரூபாய் போட்டிருக்கு. ஸோ 10% டிஸ்கவுண்ட் போக அரௌண்ட் 990 சம்திங். தமிழ் அகராதிகள்ல இந்த அகராதிக்கு வந்து நிச்சயமா ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா பல வருஷங்களா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தமிழ் வார்த்தைகளை சேர்த்து தொகுத்து தான் இந்த அகராதியை வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் கிரியா தான் வந்து நிறைய இந்த காலத்துல வந்து நிறைய தமிழ் நாவல்கள், அதாவது அப்ப எழுதப்பட்ட தமிழ் நாவல்கள், சுந்தர ராமசாமி சாருடைய நாவல்கள்லாம் இந்த காலத்துல வந்து பயங்கரமா பேசப்படுது. பட் அப்பவே வந்து அந்த நாவல்கள் எல்லாம் வந்து ஒரு தரமான பதிப்புல கொண்டு வந்ததுல கிரியாவுக்கு வந்து ஒரு தனி இடம் உண்டு. அண்ட் இந்த அகராதி வந்து நீங்க பார்த்தாலே தெரியும், இட்ஸ் a வெரி பல்கி புக். ஆக்சுவலி நான் கிட்ட காட்டுறேன். இதுதான் அந்த அகராதி. அண்ட் இதுதான் அதுல இருக்கிற த பேஜஸ். ஆக்சுவலி இதுல வந்து ஏகப்பட்ட தமிழ் வார்த்தைகள் இருக்கு. எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து நம்ம ஆங்கில டிக்ஷனரிஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, லைக் வேர்ப்னா வீன்னு போட்டுக்கிறது, நவுன்னா என்னன்னு போட்டுக்கிறதுன்னு. அதே மாதிரி இதுல வந்து பெயர், வினை, பெயரிடை அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஒரே வார்த்தைக்கு வந்து பல்வேறு பொருள்கள் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வார்த்தைகளையும் இதுல சேர்த்து தொகுத்திருக்காங்க. இதுல வந்து கூடுதல் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, திருநங்கைகள் திருநர்களுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுற நிறைய வார்த்தைகளை இந்த அகராதியில வந்து சேர்த்திருந்திருக்காங்க. ஏன்னா வந்து அகராதி அப்படிங்கிறப்ப காலத்துக்கு காலம் அதை வந்து புதுமைப்படுத்தியும் ஆகணும், புழக்கத்தில் இல்லாத பழைய வார்த்தைகளை வந்து நீக்கியும் ஆகணும். அப்படி இந்த அகராதி வந்து ரொம்பவே நேர்த்தியான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திருநங்கைகள் திருநம்பிகள், அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து ஹோல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களை பத்தி வந்து மட்டுமே தமிழ்ல கிட்டத்தட்ட 50 வார்த்தைகள் அவங்களை குறிக்கிறதுக்கு நல்ல தூய தமிழ் சொற்களே இருக்கான். இது வந்து கோபி சங்கர் அவர்களுடைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நான் வந்து படிச்சது. அதை பத்தி நம்ம சேனல்ல நான் வந்து விரிவா பேசியிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். நீங்க வந்து தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. அந்த கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதரவாவோ எதிராவோ கருத்து சொல்றதுக்கு நமக்கு வந்து அதை பத்தின அறிவும் நமக்கு அதை பத்தின தெளிவும் வேணும் இல்லைங்களா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த புத்தகத்தை வந்து டெஃபினட்டா படிச்சு பார்க்கலாம். தமிழ்ல அதுக்கான வார்த்தைகளோட சேர்த்து அந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரலாறுகள்ல எப்படிலாம் இருந்து வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமே வந்து மொத்தமாவே அந்த புத்தகத்துக்குள்ள கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுவும் ஒரு தரமான புத்தகம். அதோட சேர்த்து ஒரு புக் ரெக்கமெண்டேஷனாகவும் நான் அதை கொடுத்துறேன். நான் வந்து அந்த புத்தகம் ஓன் பண்ணல, லைப்ரரியில இருந்து எடுத்து தான் படிச்சேன். அண்ட் இதுல வந்து ஒரு வார்த்தையை நான் வந்து உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இருப்பு அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைக்கு வந்து கிட்டத்தட்ட 4 அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் வந்து நான் வந்து இந்த ஊர்ல இருந்தேன்ப்பா அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. 2வது அர்த்தம் வந்து இந்தாவது இவ்வளவு நேரம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தது அப்படிங்கறத சொல்ற மாதிரியான ஒரு அர்த்தம். 3வது வந்து அவன் இருக்கிற இருப்ப பாரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல வர்றது. 4வது அர்த்தம் வந்து பிரசன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அவருடைய இருப்பை காட்டுவது. அந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய இருப்பை காட்டினார். அவர் வந்து நேரா வராமலும் கூட அவருடைய இருப்பு அந்த இடத்துல பேசப்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ நம்மள அறியாமலே நம்ம வந்து பல அர்த்தங்கள் வர நிறைய தமிழ் வார்த்தைகள்ல நாளடைவிலே புழக்கத்துல யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் அதெல்லாம் என்ன வார்த்தை, எப்படி ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல மற்றும் ஒரு டிக்ஷனரி அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா சதுரகராதி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சதுரகராதியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த புத்தகம் வந்து லட்சுமிஹர் அவர்களுடைய புலிசாரை அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துடைய விலை வந்து 55 ரூபாய். இதோடைய பப்ளிகேஷன் வந்து B4 புக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நான் வாங்கினது வந்து யாவரும் பப்ளிஷர்ஸ்ல. ஆக்சுவலி இது வந்து நான் வாங்கல, நம்ம அப்பாவுக்கு வந்து ரைட்டர் அவர்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் விசிபிள். ஸோ அன்புநாதன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சார் வந்து சைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு சார் வந்து எப்படி தெரியும்னா, சாரும் நானும் வந்து சேம் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். லைக் ஒரு ரீடிங் கம்யூனிட்டி மாதிரி அது ஒரு குரூப்.
அந்த குரூப்ல வந்து எனக்கு சார் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தவங்கலாம் சொல்லி தெரியும். எனக்கு அவர் வந்து யுவ புரஸ்கார் அவார்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி தெரியும். சார்ட்ட நான் பர்சனலாலாம் பேசினது கிடையாது. அதனால தான் போய் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால, சார் நானும் நீங்களும் ஒரே குரூப்ல தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ஒரு புக்கு குடுக்குறேன். நீங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஃபோட்டோலாம் ஓகேவா சார் உங்களுக்கு? அப்ப நீங்க வீடியோவே எடுத்துக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னாரு. அந்த வீடியோ கிளிப் வந்து நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து போட்டிருந்திருப்பேன். அதாவது தமிழ் அண்ட் ஆங்கில புத்தக ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் சென்னை புக் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நான் போட்டிருந்திருப்பேன். இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. ஸோ இந்த புத்தகம் வந்து நம்ம டெஃபினட்டா படிச்சு பார்க்கணும் நம்ம. அடுத்த புத்தகம் வந்து நான் வாங்கின ஒரே ஒரு புத்தகம். பட் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, திஸ் இஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட். அதாவது குட்டி இளவரசன் அப்படிங்கிற புத்தகம் ஆங்கிலத்துல வந்து லிட்டில் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு. உலகம் நெடுகிலும் பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து பலதரப்பட்ட நல்ல விமர்சனங்களை வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. அதாவது நமக்கு வந்து பேர் குட்டி இளவரசன் அப்படிங்கிறதுனால இது ஒரு சில்ட்ரன்ஸ் புக் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது டெஃபினெட்லி சில்ட்ரன்ஸ் புக்கு கிடையாது. இது வந்து அடல்ட்ஸுக்கான ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்துக்குள்ள வந்து நிறைய இடங்கள்ல டிராயிங்ஸ் எல்லாம் வேற போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா டிராயிங்ஸுக்குமே வந்து இந்த புத்தகத்துல பயங்கரமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. பட் நீங்க வந்து கொஞ்சம் அதாவது என்னடா வாழ்க்கை இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அடல்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலுமே அப்படித்தான் யோசிப்போம். அந்த திங்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லிட்டில் பிரின்ஸுடைய பயணம் தான் அந்த புத்தகம் நடிகளுமே, அதாவது ஒரு வேற கிரகத்துல இருந்து வருது அந்த லிட்டில் பிரின்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறது தான் கதை. அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து பிச்சமூர்த்தி சாருடைய தேர்ந்தெடுத்த கதைகள் அப்படிங்கிற புத்தகம். இதோடைய விலை 280 ரூபாய். எல்லாமே வந்து நீங்க 10% டிஸ்கவுண்ட் போட்டுக்கோங்க. இது வந்து சாகித்ய அகாடமி பதிப்பகம். அண்ட் இதுல வந்து ஒரு ஆர்வம் தாங்காம நான் வந்து ஒரே ஒரு கதை மட்டும் எடுத்து படிச்சேங்க. சூப்பரா இருந்தது. நல்ல வீடு அப்படிங்கிற ஒரு கதை. அதாவது ஒரு கிராமத்துக்கு வந்து பெரிய பெரிய ஆளுங்களுடைய மனைவிகள் அவங்க வந்து அந்த ஊர்ல வேலை பார்க்க போற ஒரு பெரிய ஆள் அந்த ஊருக்கு குடி வர்றாங்க அப்படின்னா அவங்க கூட அவங்க மனைவியும் வந்து வருவாங்க. வர்றப்ப வந்து ஒரு வீடு தேடணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வீடு பார்ப்பாங்க. எல்லா வீடும் வந்து ஒரு கூரை வீடா மண்ணு இருக்கிற வீடா ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஊருக்குள்ள ஒரே ஒரு வீடு மட்டும் தான் நல்லா பளிச்சுன்னு பெயிண்ட் அடிச்சு நல்லா சூப்பரா இருக்கும். எல்லார் கண்ணுக்குமே வந்து பார்த்துட்டு வந்து வீடு நல்லா இருக்கே போய் தங்கிடலாமே, இதே வீடை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து யோசிச்சு கிட்ட போயிடுவாங்க. போயிட்டு அந்த வீட்டுல வந்து அவங்க இருக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த வீட்டுல இருந்த யாருமே ஒரு வாரத்துக்கு மேல அந்த வீட்டுல இருந்ததே கிடையாது. இவங்களும் வந்து அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து போறாங்க. போறப்ப வந்து ரொம்ப ஆர்வமா பாருங்களேன் வீடு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொத்தே இல்லாம ஆமாமா ஆமாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்துதான் ட்விஸ்டே இருக்கு. பகல் நேரத்துல உங்க வீட்டு கதவு தட்டி இட்லி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி எல்லாம் இல்லப்பா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இன்னும் உப்புமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காப்பி கடை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது. உடனேயே வந்து உங்க வீட்டுக்காரர் நினைச்சுக்கிறாங்க. அவர் வந்த உடனே வந்து முதல்ல வீட்டை வந்து மாத்த சொல்லணும். என்னை பார்த்தா என்ன ஆப்பக்காரி மாதிரி இருக்கா, அவங்களுக்கு பொழுதனுக்கு வந்து எவனாவது கதவு தட்டி இதை கூட அதை கூட கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்தபடியா நடக்கிறதா ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் வந்து அந்த பக்கத்து போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட வந்து வழக்கம் போல வந்து என்ன இதுவா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இவங்க வந்து வழக்கம் போல இல்லைங்க அவர் வந்து இல்ல இது வந்து ஒரு வீடு அப்படின்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போய் ரூம்ல போய் கதவை அடைச்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க மெல்சா கதவை தட்டுற ஒரு சத்தம் கேட்குது. இவங்க போய் வந்து லைட்டா திறந்த உடனே திடுத்துப்புன்னு உள்ள வந்து ஒரு ஆள் புகுந்துடுறான். அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய சென்ட் வந்து பயங்கரமா வருது. வந்த உடனே வந்து இது இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு கிளப் இருந்தது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு குடுத்தல் நடத்துற வீடு, இது வீட்டுக்காரர் வந்து வந்துருவாரு அப்படி இப்படின்னு சொன்னோடனே சொல்லவும் அவங்க வீட்டுக்காரர் வந்து வரவும் சரியா இருந்திருக்கு. இவன் வந்து வெளியே போயிட்டான். அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்கறாங்க, ஆமா என்னது யாரும் வீட்டுக்குள்ள வந்து திடுப்புன்னு வந்த மாதிரி இருந்தது அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஐயோ என்னத்த சொல்லி தொலைறது அப்படின்னு உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, முன்னாடியும் வந்து இந்த இடத்துல ஒரு காப்பி கடை தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏதோ நடந்தது பட் காப்பி கடை தான் அவங்க பேர் சொல்லிக்கிறாங்கன்னு அவங்க தலைப்பாடா அடிச்சுக்கிறாங்க. வீட்டுக்காரர் உள்ள வந்து முதல்ல நம்ம வீட்டை மாத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கதை. இது சொல்றப்போ வந்து அந்த அனுபவத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கடத்திருக்கேன். பட் இதை படிக்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. டே என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதான் அந்த ஒரு கிராமத்துல அந்த ஒரு காலகட்டத்துல வேற இதுதான் பெரிய வீடு இங்க போய் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து ஐயோ இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்துல போறதை நல்லாவே வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்த புத்தகம் வந்து சீசு செல்லப்பா அவர்களுடைய ஜீவனாம்சம் அப்படிங்கிற புத்தகம். 150 ரூபாய். இதுவும் வந்து காலச்சுவடு பதிப்பகம் தான். இந்த புத்தகம் வந்து ஜீவனாம்சத்தை பத்தின கதை தான் போல இருக்கு. நான் பிளர்ப் மட்டும் படிச்சு பார்த்தேன். சீசு செல்லப்பா அவர்களுடைய இதுல நீங்க வாடிவாசல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா வாடிவாசல் வந்து அதை திரைப்படமா ஆக்க போறோம்னு சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒரு குழப்பத்திலே தான் வந்து இருக்கு. நல்ல ஒரு கதைக்கரு, பயங்கர உயிரோட்டமான ஒரு சப்ஜெக்ட் அது. அடுத்த புத்தகம் வந்து 3ஆம் உலக இலக்கியம் பசித்த தலைமுறை அப்படிங்கிற புத்தகம். தமிழில் இந்திரன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது வேற லாங்குவேஜ்ல இருந்து இருக்கிற கவிதைகள்
கட்டுரைகள் எல்லாம் இந்த புத்தக நடிகளுமே வந்து இருந்தது. நான் வந்து ஒரு சில கவிதைகள் மட்டும் இந்த புத்தகத்துல வந்து படிச்சு பார்த்தேன். நேரம் அப்படிங்கறத பத்தின ஒரு கவிதை. எல்லாமே வந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட கவிதைகள் தான். ஒரு பாப்பாவுக்கு வந்து டைம் என்னன்னு தெரியல. என்ன டைமர் அடிக்கிறத பாக்குது. ஆனா அவங்க வீட்ல வந்து அவங்க அப்பா வந்து அப்பா வந்து டயர்டாயி தூங்கிட்டு இருப்பாங்க. சோ இது அந்த டைம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்குது. சோ நேரம் அப்படிங்கிற அந்த பாப்பாக்கு டைம் எல்லாம் பார்க்க தெரியல. இதுதான் டைம் அப்படின்னு அந்த பாப்பா முடிவு பண்ணிக்குதுன்னு ஒரு சின்ன கவிதை. நிறைய குட்டி குட்டி கவிதைகள் இருந்தது. பிளஸ் நிறைய கட்டுரைகளும் வந்து இருந்தது. லைக் அந்த 3ஆம் உலக பார்வை அப்படிங்கிறது என்ன, 3ஆம் உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுல வந்து பேசியிருந்தாங்க. லைக் என்னென்ன நாடுகள்லாம் அதுல வரும், அது ஏன் நம்ம 3ஆம் உலகம்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த புத்தகம் வந்து வண்ணடிலவன் சார் அவர்களுடைய ஆட்டனத்தி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து காலச்சுவடு பதிப்பகம். விலை வந்து ₹140. 8 சிறுகதைகள் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ இந்த சிறுகதை தொகுப்புல இருந்து நான் ஒரு கதை கூட படிக்கல. ஸோ அதனால சொல்றதுக்கு வந்து எந்த கதையும் இல்லை என்கிட்ட. அடுத்தபடியா வந்து 2 ஆங்கில புத்தகங்கள். ஆங்கில புத்தகம் அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு இன்னொரு புத்தக பரிந்துரை என்ன பண்ணுவேன்னா, த டெய்லி ஸ்டாயிக் அப்படிங்கிற புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரயான் ஹாலிடே அவர்களுடையது. ஸ்டாயிசிசம் அப்படின்னு ஒரு ஆங்கில பிலாசபி ஒன்று உண்டு. அடல்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே தேவைப்படுற ஒரு பிலாசபி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் அடல்ட்ஸ் ஹூ ஆர் ஜஸ்ட் ஃபிகரிங் தியர் வே அவுட். நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ போய்கிட்டு இருக்கு, நான் ஒரு பிளான் போடுறேன், வாழ்க்கை வேற பிளான் போடுது, என்னமோ நீ இழுத்துட்டு போகுது அப்படி இப்படின்லாம் வந்து யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகிற ஆளுங்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஒரு 10 இருக்கும் ஸ்டாயிசிசம் பத்தி. லைக் என்ன விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதை நம்ம மண்டைக்குள்ள போடணும், எதை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அது நெடிகளுமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. டெய்லி ஒரு பக்கம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு ஒன்றும் குட்டி குட்டியா தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அதிகபட்சமா ஸ்பேர் பண்ணாலே படிச்சிடலாம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா இந்த புத்தக பரிந்துரை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து 2 ஆங்கில புத்தகங்கள். முதல் ஆங்கில புத்தகம் வந்து மால்கோம் கிளாட்வெல் அவர்களுடைய அவுட்லயர்ஸ் அப்படிங்கிற புத்தகம். அதாவது ஏன் சில பேர் மட்டும் மற்றவங்களை விட ஜாஸ்தியா அச்சீவ் பண்றாங்க, ஆர்டினரி பீப்புளுக்கும் அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் என்னது, என்ன விஷயம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பேசுற ஒரு புத்தகம் தான் இது. இது வந்து எனக்கு ஆக்சுவலி ப்ராப்பர் செல்ஃப் ஹெல்ப் அந்த மாதிரி எல்லாம் தெரியல, கொஞ்சம் என்டர்டைனிங்கா கொஞ்சம் என்லைட்னிங்கா எனக்கு அங்கங்க திருப்பி பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோடைய விலை வந்து ₹100. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் திஸ் இஸ் a used book ஆக்சுவலி. அண்ட் இந்த புத்தகத்துல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த யூஸ்டு புக்ஸ்லாம் வந்து ஒரு அழகான விஷயம் இருக்கும். யாருக்கோ எழுதியிருக்காங்க பாருங்க. லைக் அவங்களுக்காக இந்த புத்தகத்தை வந்து கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ ஏழஸ்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சீதாவா கீதாவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து இட்டாலிக்ஸ்ல எழுதியிருக்காங்க, எனக்கு தெரியல. பட் இந்த பழைய புத்தக கடைகள்லாம் நான் உட்காந்து தேடி பார்த்தா நல்ல நல்ல புத்தகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த சான்று வந்து இதுதான். கொஞ்சம் பழுப்பு நிற பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், பட் இட்ஸ் ஓகே. பழைய புக்ல அதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. அடுத்த புத்தகம் வந்து லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புத்தகம். ஒரு இன்ஸ்பிரேஷன் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. விலை வந்து ₹499 போட்டிருக்கு. சம் 20% டிஸ்கவுண்ட்னு எங்க அப்பா சொன்னாங்க. எங்க அப்பாக்கு இந்த புத்தகத்தோட விலை வந்து நினைவுல இல்ல. அண்ட் இந்த புத்தகத்துல வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ், அதாவது உலகத்துல ஃபேமஸான பீப்புள் சொன்ன சின்ன சின்ன வாக்கியங்கள், இந்த சின்ன சின்ன கேட்சியான கோட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புத்தகம் நடிக்கலுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு இன்ஸ்டன்ட்டா எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி வரணும் அப்படின்னு அந்த மாதிரி புத்தகங்கள் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம படிச்சு கொஞ்சம் நமக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வாட் ஐ ஃபீல். ஏன்னா அதை படிக்கிற வரைக்கும் வந்து இந்த உலகமே வந்து என்னதுதான், நான் வெளியே போறேன்னு இந்த உலகத்தோட வேலை என்னன்னு கேட்டு வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை கொடுத்துட்டு வெளியே ரியாலிட்டி நம்ம மூஞ்சில ஹாஷா வந்து ஹிட் பண்றப்ப ஓ இதுவா இல்ல இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி லைக் அந்த ஒரு உழப்பலான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்க கூடாது. அப்படிதான் ஒரு நல்ல செல்ஃப் ஹெல்ப் புக்குக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அதனால கொஞ்சம் ப்ராக்டிகல் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மட்டும் தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து படிப்பேன். ஃபைனல் புத்தகம் வந்து எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்களுடைய இறுதி யாத்திரை அப்படிங்கிற புத்தகம். தமிழை வந்து கே.வி. சைலஜா மேம் எழுதியிருப்பாங்க. 4 பிள்ளைகள் வந்து ஒரு அப்பாவுடைய மரணத்தின் போது அவருடைய வீட்டுக்கு வந்து வர்றாங்க. அப்பாவுடைய உடல் அங்கேயே கிடத்தப்பட்டிருக்கு. அங்க என்னென்ன உரையாடல்கள்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத பேசுற ஒரு புத்தகம் தான் இது. ஆக்சுவலி இதுல இருக்கிற எல்லா புத்தகத்தையும் எனக்கு வந்து பார்த்தோன்னே உடனே நம்ம இதெல்லாம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர இதாக இருக்கு. அதனால தான் நான் நவபச்சமூர்த்தி சாரோட தேர்ந்தெடுத்த கதைகள் புத்தகத்தை முதல்ல எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த புத்தகங்கள்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க இந்த பப்ளிகேஷன்ல போய் வாங்கிக்கலாம். ஏன்னா சென்னை புக் ஃபேருக்கு இன்னும் டேட் இருக்கு, இன்னும் முடியல. ஸோ நீங்க சென்னை புக் ஃபேர்ல வந்து என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து இது ஒரு லாஸ்ட் மொமெண்ட் பிளான் தான். நான் வந்து எனக்கு டிக்கெட் வந்து ரொம்ப முன்னாடியே புக் பண்ணிருக்கணும் போல இருக்கு. எனக்கு சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நான் 9ஆம் தேதி வந்தேன். நான் வந்து தேதி தவிர்த்துட்டு வேற எந்த நாளுமே வந்து எனக்கு மார்னிங் ட்ரெயினுக்கான டிக்கெட்டே இல்லை.
ஸோ அதனால தான் நான் எதுலையுமே ஒரு ஸ்டோரி கூட போடல. எனக்கு டிஎம் பண்ணி கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வரதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, அதனால தான் வந்து என்னால் சொல்ல முடியல. ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து நைட் ட்ரெயின் வந்து தட்கல் டிக்கெட் போட்டு இது பண்ணதுனால எனக்கே வந்து ஐயோ சரி நம்ம கரெக்டாக போயிட்டு வந்துருவோம். ஏன்னா அந்த டேட்டை விட்டுட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் வரதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே வந்து கிடையாது. ஏன்னா பஸ் இது எல்லாமே ஃபெஸ்டிவ் சீசன், ஸோ ஆப்வியஸாக வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த சென்னை புக் ஃபேர் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் த ஃபேர் அண்ட் ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்ட் இட். என்ன இதை வந்து ஃபுல்லாக நம்ம சேனல் ரொம்ப லாங்க ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், ஐ ஹேவ் திஸ் ஜாயிண்ட் ப்ராப்ளம் ஹியர்னு தெரியும். ஸோ ரொம்ப நேரம் வந்து இப்படி கையில் ஃபோனை தூக்கி பிடிச்சிருந்து இப்படி எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிருந்து எனக்கு ஒரு 3-4 நாள் நல்ல பெயின் ஃப்ளேர் அப் பண்ணது தான் விஷயம். ஸோ தட் வாஸ் ஒன் திங் தட் ஹேப்பன்ட் அவுட் ஆஃப் தட். But other than that, I completely enjoyed the book fair. I completely enjoyed meeting new people and எல்லாமே வந்து it was very amazing actually. And so இதுதான் வந்து இந்த வீடியோடைய மெயின் ஐடியா. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ என்னென்ன புத்தகங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க. You can follow me on Instagram also. So like, share, comment and subscribe to our channel.